நெல்லை மாவட்டம் அம்பை அருகே ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 5ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கண்ணன் சொல்ல கேட்கலாம். கண்ணன், வணக்கம். கண்ணன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அந்த பள்ளி மாணவனோடு வேறு யாரேனும் ஆட்டோவில் பயணித்தார்களா? அவர்களின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் அம்பையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கு விக்ரமசிங்கபுரம், அடையக்கருங்குளம், சிவந்திபுரம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுந்தர் என்பவர் வழக்கம் போல் இன்று காலை சுமார் 11 மாணவ மாணவிகளை தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அம்பையில் உள்ள தனியார் பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோ அகஸ்தியர்பட்டியை தாண்டியவுடன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆட்டோவின் பயணம் செய்த சுமார் 11 குழந்தைகளும் அலறி துடித்துள்ளனர். ஆட்டோ கவிழ்ந்தது சம்பவ இடத்திலேயே விக்ரமசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த சித்திரைநாதன் மகன் பிரதீஷ் என்ற மாணவன் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற காயமடைந்த மாணவ மாணவிகளை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அம்பை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். தற்போது அந்த மாணவிகளுக்கு அம்பை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 3 மாணவ மாணவிகளுக்கு அதிகமான காயம் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர்களை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்ல இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ கவிழ்ந்து மாணவன் இறந்த சம்பவமானது அம்பை சுற்றுவட்டார பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.